வேலூர் தாவேக நிர்வாகிகள் கூட்டத்துக்கு 22 மணி நேரத்துக்கு முன்புதான் காவல்துறை அனுமதி வழங்கியது என்று சிடிஆர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவை முற்றிலும் பொய் என்று மாவட்ட காவல்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் வேலூரில் நேற்று கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், நிகழ்ச்சியை நடத்த நிர்வாகிகள் 40 நாட்களாக அலைந்து வருவதாகவும் 22 மணி நேரத்துக்கு முன்புதான் காவல்துறை அனுமதி வழங்கியதாகவும் குற்றம் சாட்டினார். அது மட்டுமல்லாமல் கட்சி கூட்டம் நடத்துவதற்கும் மக்கள் சந்திப்புக்கும் காவல்துறை அனுமதி பெறுவது கடினமாக இருப்பதாக நிர்வாகிகள் கூட்டத்திலேயே விஜய் கூறினார். இந்நிலையில் வேலூர் மாவட்ட காவல்துறை நிர்மல்குமாரின் குற்றச்சாட்டை மறுக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் முதலில் பிப்ரவரி 8ஆம் தேதி மக்கள் சந்திப்பு நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் அதில் 25,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்றும் கூட்டத்துக்கு அனுமதி கேட்டு ஜனவரி 28ஆம் தேதி தாவேக சார்பில் மனு கொடுத்தார்கள். பின்னர் தவிர்க்க முடியாத காரணத்தால் அது தள்ளி போவதாக கூறி பிப்ரவரி 23ஆம் தேதி கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு பிப்ரவரி 6ஆம் தேதி மனு கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்த தேவையான அடிப்படை தேவைகளை பற்றி கேட்டது தொடர்பாக 18ஆம் தேதி மனு அளித்தார்கள். அதில் நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட நிர்வாகிகள் 4,900 பேர் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார்கள். நிகழ்ச்சி நடத்துவதற்கு 5 நாட்களுக்கு முன்பு அவர்கள் மனு கொடுத்த போதிலும் 22ஆம் தேதியே காவல்துறை சார்பில் அனுமதிக்கான செயல்முறை ஆணை பிறப்பிக்கப்பட்டது. எந்த காலதாமதமும் இல்லாமல் மனு அளித்த 4 நாட்களிலேயே அனுமதி வழங்கப்பட்டது. காவல்துறையின் அனுமதி பெற 1 மாதமாக போராடியதாகவும் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு 20 மணி நேரத்துக்கு முன்புதான் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தாவேக நிர்வாகிகள் கூறுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. மேலும் நிகழ்ச்சியில் 4,900 பேருக்கு தான் அனுமதி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் நிகழ்ச்சியில் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தெரிய வருகிறது. இதில் நிகழ்ச்சி நடத்துவதற்கான நீதிமன்ற மற்றும் அரசின் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது.